அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 42:25 வசனம் பாருங்க. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. யோசேப்பு பாருங்க, எகிப்துல ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறான். சகோதரர்கள்லாம் வராங்க. யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அப்பா இவங்க தான் நம்மளை குழிக்குள்ள போட்டாங்க. உடனே அவங்க எல்லாம் சும்மா விளையாண்டு பார்த்துருவோமே அப்படின்ட்டு என்ன பண்றான், அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்களை அனுப்பி விடுறப்ப என்ன பண்றான்னா, அவரவர் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் என்ன சொல்றான், கட்டளையிடுகிறான். அப்புறம் போறதுக்கு சாப்பாடெல்லாம். அப்ப அவன் பாருங்க, அவங்கள கொஞ்சம் அப்படியே தத்தளிப்போடே வச்சிருந்திருக்கிறான் பாரு முத வாட்டி. அடுத்து வரப்பதான் மனம் கசந்து அழுது தன்னை யோசேப்பு என்று வெளிப்படுத்துகிறான். மெச்சூரா அவன் நடந்துக்கிறான். அப்ப இதுல இருந்து ஒரு 3 விஷயத்த நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாழ தேவையானவைகளை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடிய பஞ்சம், வறட்சி. அந்த நேரத்துல யோசேப்பு வெளிப்படுகிறான். யோசேப்பு உதவி செய்கிறான். அவர்களுக்கு வாழ தேவையானவர்களை அவன் கொடுக்கிறான். எனவே இன்னைக்கு நான் அந்த நிழலாட்டமா கிறிஸ்துவை மையமாக கொண்டு சொல்கிறேன். இந்த இயேசு என்ன செய்யறாருன்னா, நமக்கு வாழ தேவையான அனைத்தையும் தருகிறவராயிருக்கிறார். இந்த பூமியிலே நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவராய் இந்த இயேசு இருக்கிறார். ஆமென். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையானது, வாழ தேவையான ஆகாரம். அடுத்து வாழ்க்கைக்கு தேவையான என்ன, அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடும். அப்ப இந்த இயேசுக்கு தெரியும், உங்களுக்கும் எனக்கும் பணம் வேணும் இல்லைங்களா? எனவே இயேசு என்ன செய்யறாருன்னா, வாழ்க்கைக்கு தேவையான அந்த பணத்தை நமக்கு கொடுக்கிறார். அற்புதமாய் நம்முடைய பண தேவைகளை சந்திக்கிறவராய் இந்த இயேசு இருக்கிறார். அவன் நான் சொல்றேன், இயேசு உங்கள் பொருளாதார ரீதியில உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். உங்கள் பணத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பணம் பெருக போகிறது. நீங்கள் பற்றாக்குறையில் வாழ போவதில்லை. இவர் வாழ தேவையானதை கொடுக்கிறவராயிருக்கிறார். அதே நேரத்துல வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கிறவராயிருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, வழிக்கு தேவையானவை, வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டார். அப்போ ஒவ்வொரு நாள் தேவையை சந்திக்கிறார். அப்போ வாழ்க்கைக்கு தேவையானதை சந்திக்கிறார். அடுத்து அவர் வாழ தேவையானதையும் சந்திக்கிறார். எனவே இந்த இயேசு மிகவும் நல்லவர். இயேசு நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். அவரை தேடுகிற நமக்கு ஒரு குறையும் இல்லை. இயேசு உங்கள் மெய்ப்பராய் இருந்தால் நீங்கள் ஒரு குறையும் இன்றி நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க, செழிப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. அருமையானவர்களே, பற்றாக்குறையே உங்க வாழ்க்கையில் இருக்காது. இயேசு நீங்க உங்க மெய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடத்தும் பாதையில நடந்து போவீங்கன்னா, ஏன்னா அவர் பசும்புள்ளண்டையிலே நம்மை மேய்க்கிறவராய் இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். எனவே நான் சொல்லுகிறேன், இயேசு நம்முடைய மீட்பர். அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறவர். நமக்கு தேவையான பணத்தை, நமக்கு தேவையான சுகத்தை, நமக்கு தேவையான சம்பத்தை, சொத்துக்களை, என்னென்ன வேணுமோ, அமைதி, பரிசுத்தம், நீதி, எதை வேணா நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை தாராளமாய் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். எனவே கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருக்கட்டும். கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் உங்கள் மேசியாவாக இருக்கட்டும். ஒரு குறையுமின்றி நிம்மதியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள், சாட்சியாய் வாழ்வீர்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளும் சொல்லிக் கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.